ஹலோ மக்களே, 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துதான் போட்டியிடுமா என்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இதற்கு முன்பாக மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக வெற்றியடைந்திருக்கலாம் கூட்டணியுடன். ஆனால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது மும்முனை போட்டி. தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் பட்டாளமும் அதிக அளவில் ஓட்டுக்களது சதவீதம் அதிகமாக இந்த முறை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட சூழலில் தனித்து போட்டியிடுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தும் விஜய் அவர்களை எதிர்த்தும் திமுக தனித்து போட்டியிடுவது சாத்தியமா? அதாவது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், திமுக தைரியமாக இருந்தால் தனித்து போட்டியிடட்டும், மக்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதை அப்பொழுது நாம் பார்க்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக தனித்து போட்டியிட்டதன் காரணமாகத்தான் மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியது, சிறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து மட்டும். ஆனால் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியின் மீதும் மக்கள் மீதும் நிச்சயமாக திமுகவிற்கு ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் இருக்கிறது. சில கட்சிகள் தொகுதிகள் பங்கீடில் குழப்பம் இருக்கிறது, அது நிச்சயமாக உண்மைதான். ஆனால் அதில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் பேசி தீர்த்து நிச்சயமாக கூட்டணியை வலுப்படுத்துவார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் என்ற செய்தியும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அது உண்மைதான். வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் மற்றும் KN நேரு, பொன்முடி மற்றும் கிட்டத்தட்ட வழக்கு பதிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய MLA-க்கள் மீதும் 2026 சட்டசபை தேர்தலில் வாய்ப்புகள் குறையும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்புகளும் போட்டியும் அதிகமாக இருப்பதன் காரணமாக உதயநிதி அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைப்பது போல் திமுக தோல்வி அடைவது வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்களை நாம் பார்க்கும் பொழுது திமுக தொடர் வெற்றி, அதிமுக தொடர் தோல்வி, மக்களவை தேர்தலிலும் தோல்வி. தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் வெற்றியா என்று கேட்டால், தமிழகத்தில் பொறுத்தளவிற்கு சட்டசபை தேர்தலில் குறிப்பாக பாஜக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி நிச்சயமாக தோல்வியை தான் தழுவும். எடப்பாடி மிகப்பெரிய ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறார். மக்களவை தேர்தலில் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக 8 முதல் 13 எம்பிக்களை பெற்றிருக்கலாம். ஆனால் சட்டசபையில் அவர் எதற்காக கூட்டணி வைக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஒருவேளை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பயந்து கூட்டணியை உருவாக்கியுள்ளாரா என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எது எப்படியோ மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 234 தொகுதிகளில் திமுக தனித்து போட்டியிடுவது சாத்தியம் கிடையாது. கூட்டணி தான் தற்பொழுது அதிமுக சொல்வதாக நினைத்துக்கொண்டு திமுக அப்படி இறங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி அது வலுவாகத்தான் இருக்கிறது என்று திமுகவின் தலைமையே வெளியிடப்பட்டுள்ளது. ஏன் இதுவரை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நாங்கள் திமுகவுடன் தான் இணக்கமாக இருக்கிறோம் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக தனித்து போட்டியிட்டால் மெஜாரிட்டியில், அதாவது கிட்டத்தட்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குமா, அல்லது கூட்டணி இல்லை என்றால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வருவதற்கு கஷ்டம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.